உபாகமம் புஸ்தகம் உபாகமம் 13ஆம் அதிகாரம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை வாசிக்கலாம். சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படி எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது, கர்த்தர் அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். இதுதான் வாக்குத்தத்தம். இந்த ஜூன் மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் உபாகமம் 13:18 வசனத்தில் உன்னை விருத்தியடைய பண்ணுவார். கர்த்தர் உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் சொன்னபடியே தம்முடைய ஜனங்களை அவர் விருத்தியடைய பண்ணினார். யாருக்கு சொன்னார்? உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி. பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டார். அதன்படியே பிதாக்களை அவர் என்ன செய்தார்? விருத்தி அடைய பண்ணினார். அல்லேலூயா. அவர் நமக்கு மாத்திரம் ஆணையிடவில்லை, நமக்கு மாத்திரம் வாக்குத்தத்தம் சொல்லவில்லை. அவர் நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இன்னும் தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய முற்பிதாக்கள் அவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஆணையிட்டார். அந்தபடியே அவர்களை விருத்தி அடையவும் பண்ணினார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆணையிட்டாரா இல்லையா? என்னென்ன ஆணையிட்டாரு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை அங்கே பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படியெல்லாம் சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணார்? ஆணையிட்டார். அதே போல் ஆபிரகாமை பெருக பண்ணினாரா இல்லையா? அதே போல் விருத்தி அடைய பண்ணினாரா இல்லையா? அவர்கள் வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாய் மாறினார்கள் ஆபிரகாம். அப்போ பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அவர் ஆணையிட்டார். அதே போல் ஆபிரகாமை அவர் என்ன செய்தார்? விருத்தி அடைய பண்ணினார். அல்லேலூயா. ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படி என்று சொல்லி ஈசாக்குக்கும் ஆணையிட்டார். அதே போல ஈசாக்கையும் என்ன செய்தார்? விருத்தி அடைய பண்ணினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 26:12-13. ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்து அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அவன் 100 மடங்கு பலனை அடைந்தது மட்டுமல்ல, அவன் அந்த தேசத்தில் வர என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. ஈசாக்குக்கு ஆணையிட்டார், அவனை அதே போல என்ன செய்தார்? விருத்தி அடைய செய்தார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆணையிட்டார். யாருக்கு? ஈசாக்கினுடைய பிள்ளை யாக்கோபுக்கு ஆணையிட்டார். ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். ஆபிரகாமை விருத்தி அடையவும் பெருகவும் செய்தார். ரெண்டாவது ஈசாக்குக்கு ஆணையிட்டார். ஈசாக்கை விருத்தி அடையவும் பெருகவும் செய்தார். அடுத்தது ஈசாக்கினுடைய பிள்ளை யாக்கோபு, அவனுக்கு ஆணையிட்டு அவனையும் பெருக செய்தார் என்பதை பார்க்கலாம். ஆதியாகமம் 30:43. ஆதியாகமம்
43. இவ்விதமாய் அந்த புருஷன் யாரு? யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிற அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அல்லேலூயா. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. யார் இது? யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் யாக்கோபு வரும்போது கோலும் கையுமா தான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்கிறான். வரும்போது எப்படி வந்தா? தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து போய் கோலும் கையுமா புறப்பட்டு வந்தா. ஆனால் இப்போ மகா திரளான ஆஸ்தியுடையவனாக அவன் விருத்தி அடைந்து இப்போ போகும்போது 2 பரிவாரங்களோடு சென்றான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார், விருத்தி அடை பண்ணினார். ஈசாக்குக்கு ஆணையிட்டார், விருத்தி அடைய பண்ணினார். யாக்கோபுக்கு ஆணையிட்டார், விருத்தி அடைய பண்ணினார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தாவீதுக்கு அவர் என்ன செய்தார்னு பாருங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. தாவீதும் என்ன செய்தான்? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆகவே இப்படி பிதாக்களுக்கு அவர் எப்படி ஆணையிட்டாரோ அப்படியே அவர்கள் என்ன செய்தாரு? விருத்தி அடைய பண்ணினார். அதுதான் தேவன் நமக்கும் இந்த மாதத்திலே அவர் ஆணையிட்டு இருக்கிறார். எப்படி ஆணையிட்டு இருக்கிறார்? அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். யாரை? நம்மை. அல்லேலூயா. பிதாக்களுக்கு ஆணையிட்டார். பிதாக்கள் என்ன செய்தாரு? விருத்தி அடைய பண்ணினார். அப்ப நமக்கும் இந்த நாட்களிலே ஆணையிடுகிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்ப நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தால், வாக்குத்தத்தம் ஆணை எல்லாம் ஒண்ணுதான். அப்போ நமக்கும் ஆணையிட்டால், நமக்கும் வாக்குத்தத்தம் அருளினால் நம்மையும் என்ன செய்வாரு? விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஒண்ணு, நம்ம அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு சொன்னபடி அவர் செய்வாரு. கர்த்தர் எனக்கு சொல்லியபடியே அவர் தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் எனக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சாலமோன் இதை அறிக்கையிடுகிறான். தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை அவருடைய கரங்களினால் எனக்கு நிறைவேற்றினார் என்று சொல்லி சாலமோன் தன்னுடைய வாயினால் அதை அறிக்கையிடுகிறார். அப்போ பிதாவானவர், நம்முடைய ஆண்டவராகிய தேவன், அவர் நமக்கு ஆணையிட்டால், உலகத்தில் ஒரு பாட்டு கூட உண்டு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா பாடல் உண்டு. அப்போ உலகத்து மனிதர்களே ஆணையிட்டால் அது நடக்கும் என்று சொல்கிறார்கள். அதை பார்க்கலாம், நம்முடைய வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய ஆண்டவர் ஆணையிட்டால் அது நடக்குமா? நடக்காத போகுமா? கண்டிப்பா நடக்கும். என்ன சொல்லி நம்ம அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் செஞ்சார். ஆகாருக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் செஞ்சார். தாவீதுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்தார். யோசேப்புக்கு என்ன சொன்னாரோ அதை செய்தார். அப்போ நமக்கும் அவர் என்ன சொல்கிறார்? அதை கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 நம்ம அதை என்ன செய்யணும்னா, அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி அனல் மூட்டணும், நல்லா ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சு ஜெபிச்சு அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நம்ம காத்திருக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தமானது என்ன செய்யும்? ஏற்ற வேளையில் அது நிறைவேற செய்யும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டா கண்டிப்பாக அது என்ன செய்யும்? நிறைவேறும். 2வது காரியம், வாக்குத்தத்தங்களை நாமளா எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை சொல்லி சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் படி காதால கேட்டுட்டு போயிட்டா நிறைவேறிடாது. கவனிக்கிறீங்களா? வாக்குத்தத்தங்களை மாசம் மாசம் நம்ம காதால கேட்டுட்டு போயிட்டா நிறைவேறிடாது. ஒரு செய்தி கொடுக்கும்போது ஒரு வாக்குத்தத்தங்களை காதால கேட்டுட்டா நிறைவேறிடாது. ஒரு டிவியில் ஒரு செய்தி, இப்போ ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை காதால் கேட்டுட்டு போயிட்டா நிறைவேறிடாது. அதை நீ உன் இருதயத்தில் வைத்து உன் வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா.
அப்போ அதை விசுவாசிக்க வேண்டும், உன் இருதயத்தில் அதை விசுவாசிக்க வேண்டும், உன் வாயினால் அதை அறிக்கையிட்டு அதை ஜெபத்தில் வச்சு அனுதினமோ அந்த வாக்கு தத்தங்களுக்காக நீ ஜெபிச்சு விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது அந்த வாக்கு தத்தங்கள் என்ன செய்யும்? ஏற்ற வேளையில அது நிறைவேறதான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விதையை கொண்டு போய் நிலத்துல போட்டு வந்துட்டா அது பலனை தானா கொடுத்துருமா? இல்லை. அந்த விதையை போட்டவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த முதலாவது நல்ல பண்படுத்தப்பட்ட நிலத்துல போடுறாங்க, ரெண்டாவது பண்படுத்தப்பட்ட நிலத்திலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ முதலாவது ஒரு விதையை விதைக்கிறவங்க நிலத்தை என்ன செய்கிறாங்க? பண்படுத்துகிறாங்க. ரெண்டாவது அதில் இருக்கிற கல் முள்ளெல்லாம் பொறுக்கி போடுறாங்க. அடுத்தது அதை விதைச்சி அதற்கு நீர் பாய்ச்சுறாங்க. அடுத்தது அதுக்கு களை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வேலி அடைக்கிறாங்க. இவ்வளவு காரியங்களை செய்து அதற்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும் அதையெல்லாம் செய்து தான் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க? பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வாக்கு தத்தங்களில் எதுவுமே செய்கிறது கிடையாது. ஆனால் என்ன எதிர்பார்க்குறோம்? பலனை எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கறது நல்லதா கெட்டதா? அது தவறு. அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு வாக்கு தத்தங்களை குறித்த ஆசீர்வாதங்கள் நம்ம அடையணும்னு சொன்னால் அதற்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அரசாங்கத்தில் இப்போ 2500 ரூபா போடுறாங்கன்றாங்க. அதுக்கு என்னென்ன செய்யணும்னு ஏற்பாடு பண்ணுறோமா இல்லையா? கவர்மெண்ட்டு ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு ஒரு 2500 ரூபா கொடுக்குறாங்க அப்படி சொல்லி ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா நம்ம அதோட காதலை கேட்டுட்டு விட்டு போயிடுறோமா? அது என்ன முயற்சி எடுக்கணுமோ, என்ன அப்ளிகேஷன் எங்கே எழுதி போட்டு இது என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த நன்மைகள் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னென்ன காரியங்கள் நம்ம செய்து கீழ்ப்படிய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கீழ்ப்படியும் போதுதான் அந்த வாக்கு தத்தங்களுக்குள் உள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டபடியே உன்னை நான் என்ன செய்கிறேன்? பெருக பண்ணுவேன், விருத்தி அடைவே பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி என்பது அவசியம். என்னது? விருத்தி என்பது அவசியம். ஆடு மாடு வச்சிருக்கிறோம், அதில் என்ன தேவை? ஒரு விருத்தி தேவை. ஒரு நிலம் வச்சிருக்கிறோம், அதில் என்ன தேவை? விருத்தி தேவை. விருத்தி என்றால் என்ன? ஒரு பெருக்கம், ஒரு விஸ்தாரம், ஒரு பெருக்கம் தேவை. அப்போ ஒரு வருமானத்தை வாங்குகிறோம், ஒரு வருமானம் சம்பாதிக்கிறோம், அதில் என்ன தேவை? விருத்தி தேவை. இப்படி எந்த நன்மைகளாக இருந்தாலும் அதில் நமக்கு என்ன தேவை என்று ஆசைப்படுகிறோம்? விருத்தி அடைய வேண்டும், பெருக்கத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி அதில் நாம் விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம். அல்லேலூயா. விரும்புறதோட மட்டுமல்ல, அதற்கு ஏற்ற வேலைகளை நம்ம செய்யும் போது நிச்சயமாகவே நாம் அந்த ஆசீர்வாதங்களில் பெருக்கத்தையும் விஸ்தாரத்தையும் விருத்தியையும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் விரும்பிட்டு போயிடுறோம், அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய பேர் ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக அடைய முடியல அப்படின்னு சொன்னால் விரும்பிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம செய்தியில் பார்த்தது போல் விரும்புகிறாங்க, இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி விரும்புகிறாங்க. ஆண்டவர் இவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்குன்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதற்குரிய பிரயாசத்தை என்ன பண்ணுறதில்ல, செய்யறது கிடையாது. அல்லேலூயா. ஆகவே விரும்புகிறவராலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. விரும்புகிறவங்களாலும் கிடையாது, ஓடுகிறவங்களாலும் கிடையாது, இறங்குகிற இரக்கம் காண்பிக்கிற தேவனாலே ஆகும். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும் என்று வேதம் சொல்லும். ஆகையினால நம்ம விரும்புகிறவர்களாக மட்டும் இருக்காம நம்ம ஓடுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? இரக்கம் கட்டளை இடுவார். ஆகவே நிறைய காரியங்களிலே ஆண்டவருடைய நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். அல்லேலூயா. விரும்புறதோட நிறுத்திடாம நம்ம இன்னும் பிரயாசப்படும் போது நம்மை நிச்சயமாக அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அவர் விருத்தி அடைய பண்ணுகிறார். அல்லேலூயா. சாலமோனை விருத்தி அடைய பண்ணினார். எங்கே விருத்தி அடைய பண்ணினார்? வாசிகளா 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையாக மனோவிருத்தியையும் கொடுத்தார். அல்லேலூயா.
என்னென்ன கொடுத்தாரா? ஞானம், புத்தி, புத்தி, மணல் தனையானம். கடற்கரை மணலத்தனையான அளவுக்கு மனோ விருத்தி. அந்த மனதுல ஏற்படுகிற அந்த ஞானங்கள், அந்த அறிவு, அந்த புத்தி, இது எல்லாம் கடற்கரை மணலத்தனையான அளவுக்கு அவருடைய மனோ விருத்தி என்ன செய்யப்படுகிறது? விருத்தி அடைகிறது, பெருகம் செய்கிறது. அல்லேலூயா. மனோ விருத்தி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எதிலே விருத்தி அடைந்தார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. மனுஷர் தயவுல என்ன செஞ்சார்? ஆண்டவரே அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானத்துல விருத்தி அடைந்தார். எந்த ஞானம்? தேவனை அறிகிற ஞானத்தில் அவர் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு விருத்தி தேவை. குடும்ப ஆசீர்வாதத்தில் விருத்தி தேவை. வருமானத்தில் ஒரு விருத்தி தேவை. பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கம் தேவை, ஒரு விருத்தி தேவை. இது எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆணையிட்டபடி அவர் செய்வார். அதை நாம் விசுவாசித்து அதற்கேற்ற கிரியைகளை செய்து நாம் என்ன செய்யணும்? அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேலான விருத்தி என்பது என்ன? ஞானத்தில் விருத்தி வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் ஞானம் இல்லாமல் தான் என்ன பண்ணிடுறாங்க? வாழ்க்கையை சாபத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. எல்லாம் இருந்து ஞானம் இல்லாமல் தன் வாழ்க்கைக்கும் தன் குடும்பத்திற்கும் அழிவை கொண்டு வந்து விடுறாங்க. எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்ன கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருமானம் இருக்குதுன்னா அந்த வருமானத்தை வச்சு செலவு பண்ணுகிற ஞானம் இல்லாததுனால வருமானம் கொடுத்தும் அந்த குடும்பத்துக்கு என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. ஆசீர்வாதங்களை கொடுத்தும் அதை செலவு எப்படி செய்யறதுன்ற ஞானம் இல்லாததுனால அதை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? அந்த ஆசீர்வாதத்தை வீணாக செலவழித்து போடுகிறவர்களும் உண்டு. அல்லேலூயா. அப்போ மனோ விருத்தி தேவை, ஞானத்தில் விருத்தி தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானத்தில், புத்தியில், வளர்த்தியில், இதிலெல்லாம் அவர் விருத்தி அடைந்தார். அதை விட இன்னொன்று, மனுஷர் தயவில் என்ன செஞ்சார்? விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷர் தயவு. நமக்கு யாருடைய தயவு வேண்டும்? மனுஷர் தயவு வேண்டும். அல்லேலூயா. மனுஷர் தயவு வேண்டும் என்பதற்காக மனுஷர் காலில் போய் விழுறது கிடையாது. மனுஷங்கள்கிட்ட போய் கெஞ்சறது கிடையாது. மனுஷர்களுடைய அறிமுகத்துக்காக போய் அவங்ககிட்ட நாமளே என்ன செய்யக்கூடாது? அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய ஊழியக்காரர்களை இன்னைக்கு பார்த்தோம் சொன்னால் மனுஷருடைய தயவுக்காக இவங்களா ஓடி, இவங்களா தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, இவர்களா ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு, இவங்களா அட்ரஸை கொடுத்துட்டு, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், ஏதாவது உங்களுக்கு ஜப குறிப்பு தேவைன்னா எனக்கு வந்து ஜெபம் பண்ணிங்க, ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா என்னை தேடி வாங்க அப்படின்னு சொல்லி இவர்களாக வாண்டடாக போயிட்டு ஃபோன் நம்பரை கொடுக்கறது, அட்ரஸை கொடுக்கறது, அறிமுகப்படுத்தி கொள்வது, இப்படி காரியத்தை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் மனுஷர் தயவு வேணும் அப்படின்றதுக்காக. அல்லேலூயா. அது இல்லை, மனுஷர் தயவு நமக்கு அவசியம். இந்த மனுஷர் தயவை நம்ம எப்படி ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா, தேவனை எந்த அளவுக்கு நம்ம நாடுகிறோமோ, தேவனிடத்தில் எந்த அளவுக்கு உறவாடுகிறோமோ, தேவனிடத்தில் எந்த அளவுக்கு ஐக்கியம் கொள்கிறோமோ, தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம விழுந்து கிடக்கிறோமோ அந்த அளவுக்கு மனுஷருடைய தயவு நமக்கு ஏற்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு அதிகமாய் கர்த்தரோடு அவன் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருந்தான். அவனுக்கு எகிப்தில் எங்கும் போற இடத்துல எல்லாம் என்ன உண்டானது? மனுஷருடைய தயவு உண்டானது. அல்லேலூயா. போத்திபார் வீட்டுக்கு அடிமையா போறான். போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று இருக்கிறது. சிறைச்சாலையில் தூக்கி போடுறாங்க. சிறைச்சாலை அதிகாரியுடைய தயவு கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. எகிப்தின் ராஜாவினுடைய ஊழியக்காரருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லி, அப்போ கர்த்தரோடு நெருங்க 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 மனுஷருடைய தயவு நமக்கு அதிகமாய் உண்டாகும். அல்லேலூயா. மனுஷருடைய தயவுக்காக நாமளா போயிட்டு ஃபோன் நம்பரை கொடுக்க தேவையில்லை, நாமளா போயிட்டு நம்மளை அறிமுகப்படுத்திக்க தேவைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுத்தி கொண்டால்
நமக்கு மனுஷருடைய தயவு தானாவே என்ன செய்யும்? நம்மை தேடி வரும். அல்லேலூயா. நாம ஃபோன் நம்பர் கொடுக்க தேவையில்லை, அவர்களே வந்து நம்ம ஃபோன் நம்பர் என்ன செய்வாங்க? வாங்கி கொண்டு போவாங்க. நாம போயிட்டு அவங்க கிட்ட அறிமுகப்படுத்திக்க தேவையில்லை, நம்முடைய அறிமுகத்துக்காக அவர்கள் என்ன செய்வாங்க? நம்மை தேடி வருவார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ மனுஷர் தயவு நமக்கு அவசியம். அப்போ அந்த மனுஷர் தயவுக்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் உறவாட வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் காத்து கிடக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அட்ரஸ் இல்லாதவங்க, அனுபவம் இல்லாதவங்க, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, ஞானம் இல்லாதவங்க, இன்னைக்கு அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தோடு இன்னைக்கு அவர்கள் ஊழியம் செய்து, பாட்டு பாடி, ஊழியம் செய்து, பிரசங்கம் செய்து கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கிறபடினால இன்னைக்கு அநேக மனிதர்கள் அந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? தேடி ஓடி நாடி வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னார். நான் போயிட்டு ஒரு ஏர்போர்ட்டில் இறங்குற போது அநேக ஜனங்கள் அங்கே எனக்காக காத்து கொண்டு இருந்தாங்க. நான் யாருக்காக பெரிய விஐபி வராங்க போல அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நாங்கிறேன். கடைசியில் அங்கே வந்திருந்த எல்லா பெரிய பெரிய மனிதர்களும் எனக்காக தான் காத்திருந்தாங்க. எனக்காக அவங்க நிறைய கிஃப்டெல்லாம் வச்சுக்கிட்டு காத்து கொண்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எனக்கா இந்த தயவு அப்படி என்று சொல்லி. நான் படிப்பறிவில்லாத ஒரு ஆள், எந்த அறிவும் இல்லாத ஒரு ஆள், எந்த வசதி வாய்ப்பு எந்த ஒரு பின்னணியும் இல்லாத ஒரு ஆள், எனக்கா இந்த ஏர்போர்ட்டில் இவ்வளோ பெரிய மரியாதை அப்படி என்று சொல்லி அவர் தேவனுடைய அன்பை குறித்து ஆச்சரியப்பட்டு போனார். அல்லேலூயா. அப்போ மனுஷர் தயவு கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மனுஷர் தயவில் அவர் விருத்தி அடைந்தார் என்று இருக்கிறது. எப்படி இருந்தாரு? விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. பேதுரு ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பேதமையான ஒரு மனுஷன். அவனுடைய அட்ரஸை தேடி அநேக மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? பேதுருவை தேடி ஓடினார்கள். அவர் எங்கே இருக்கிறாருன்னு தேடினாங்க. யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடுகிறவனாகிய என்னுடைய வீட்டில், அவர் மேல் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கொர்நேலியு பட்டணத்திலேருந்து என்ன பண்ணுறாரு? கொர்நேலியு இத்தாலியா பட்டணத்துலேருந்து என்ன செய்கிறாரு? ஆட்களை அனுப்பி அவருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி போய் அவரை கூட்டிகிட்டு வராங்க ஜெபத்துக்கு. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் கிடந்தால் நம்முடைய அட்ரஸை தேடி அநேகம் பேர் என்ன பண்ணுவாங்க? வரதான் செய்வாங்க. அல்லேலூயா. ஆகினால இயேசு கிறிஸ்து, சாலமோன் மனோ விருத்தி அடைந்தார், இயேசு கிறிஸ்து மனுஷர் தயவில் என்ன செஞ்சாரு? விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, நம்ம விருத்தி அடைவதற்கு பொருளாதார ரீதியா, உலகத்தின் பொருளாதாரம் ஆசீர்வாதத்தில் ஒரு விருத்தி அடைவதற்கு கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை நாம் வாசித்து நம்ம அதை அறிந்து கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, விருத்தி அடைவதற்கு அவர் சொல்லுகிற ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். உபாகமம் 6:3 வாசிங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இருங்கள். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உன்னை கொண்டு போய் சேர்க்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு நீ சாவதானமாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டண்டாக செவி கொடுக்கணும் என்று கர்த்தர் ஆலோசனை சொல்கிறார். உன்னை கொண்டு போய் வைக்கிற தேசத்தில், நீ இருக்கிற தேசத்தில், உன்னை சேர்க்கிற தேசத்தில் நீ விருத்தி அடையணுமா? அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தாலே நம்ம என்ன செய்ய முடியும்? விருத்தி அடைய முடியும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தாலே நம்ம என்ன செய்ய முடியும்? விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. சாரிபாத் விதவை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேவ மனிதனுடைய வார்த்தையின்படி செய்த போது அந்த எண்ணெயும் மாவும் என்ன செய்யப்பட்டது? விருத்தி அடைந்தது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எவ்வளோ தான் இருந்தது? கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருந்தது. ஆனால் தேவ மனிதனுடைய வார்த்தையின்படி செய்யும்போது அதிலே அவங்க என்னத்தை கண்டாங்க? ஒரு விருத்தி, ஒரு பெருக்கத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம விருத்தியை பார்க்காம போகிறதுக்கு காரணம் என்ன?
தேவனுக்கும் செவி கொடுக்கறது கிடையாது, தேவ மனிதர்களுக்கும் என்ன பண்றதில்ல, செவி கொடுக்கறது கிடையாது. ஆண்டவருக்கும் செவி கொடுக்கறது கிடையாது, ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கு என்ன பண்றது கிடையாது, செவி கொடுக்கறது கிடையாது. சுய புத்தி மேல சாய்ந்து நம்ம எதாகிலும் சாதிக்கலாம்னு நினைச்சா என்ன பண்ண முடியல, சாதிக்க முடியல. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு நீ என்னவா இருப்ப, அதிகாரியா இருப்ப. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பவன் கொஞ்சம், அந்த கொஞ்சத்துக்கு நீ செவி கொடுத்தால் அநேகத்துக்கும் நீ செவி கொடுக்கிற ஒரு மனிதனாய் நீ மாறுவாய். ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அந்த அம்மா கீழ்ப்படிந்து அதை செய்தார்கள். ஒன்றுமே இல்லைதான். அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, எப்படி அவர்கள் விருத்தி அடைந்தாங்க அப்படின்னு சொன்னா, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது அதுல விருத்தியை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் செய்கிறது கிடையாது, அதனால இருக்கிற நிலைமை இன்னும் மோசமான நிலைமைக்கு போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போது நம்ம எந்த தேசத்தில் இருந்தாலும் நம்மை கர்த்தர் என்ன செய்கிறாரு, விருத்தி அடைய செய்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவருடைய காரியங்கள் பாருங்க, நீதிமொழிகள் 11:24 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. விருத்தி அடைவதற்கு இங்கே ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது பாருங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் சொல்லுது. ஒன்று, வாரி இறைத்தும் என்ன உண்டு, விருத்தி அடைவாரும் உண்டு. பிசினித்தனம் என்னன்னு அர்த்தம், நல்லா சொல்றீங்க, நமக்கு நல்ல அத்துப்படியான ஒரு வார்த்தை இது. கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் பண்ணி 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 என்ன செய்யறாங்க, வறுமை அடைவாரும் உண்டு. நிறைய குடும்பங்களை நான் பார்க்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கவும் மனசு இல்லை, ஊழியத்துக்கு கொடுக்கவும் மனசு இல்லை, ஊழியக்காரனுக்கு கொடுக்கவும் மனசு இல்லை, சபைக்கு கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை, மற்ற யாருக்காவது உதவி செய்யறதுக்கும் மனசு இல்லை. அப்படியே இறுக்கி 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 பிடிச்சி இந்த நாள் வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருந்து அந்த கஷ்டம் மாறவே இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் போகவே இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த வறுமை மாறலை. அநேக குடும்பங்களை பார்க்கிறேன், அவர்கள் நாளைக்கு வேணும், இன்னைக்கு வேணும், நாளைக்கு வேணும் என்று சொல்லி இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்துட்டா என்ன ஆகிறது, இருக்கிற கொஞ்சத்தை செலவழிச்சிட்டா என்ன ஆகிறது, இருக்கிற கொஞ்சத்தை காணிக்க போட்டா என்ன ஆகிறது, இருக்கிறத கொஞ்சத்தை சபைக்கு கொடுத்துட்டா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அந்த பிசினித்தனம் பண்ணி 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 அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வறுமையை விட்டு அந்த வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறாங்க, அந்த தரித்திர நிலைமையிலே தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அதற்கு தான் ஆலோசனை சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தை விசுவாசிச்சு வாரி என்ன செய்யணும், இறைக்கணும். ஹல்லேலூயா. எலெக்ஷனுக்கு வாரி இறைக்கிறாங்களா இல்லையா, ஓட்டு கிடைக்கணும் என்பதற்காக வாரி இறைக்கிறாங்க. சில பேர் பெருமைக்காக வாரி இறைக்கிறவங்களாம் உண்டு, பெருமைக்காக வாரி அள்ளி அள்ளி வழங்குகிறவர்கள் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் வாரி இறைத்தோம் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். மனுஷர்களுக்கு கொடுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, உதவியற்றவர்களுக்கு கொடுங்க, பிச்சைக்காரர்களுக்கு கொடுங்க, பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, தரித்திரர்களுக்கு கொடுங்க. யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. சபைக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுங்க, கர்த்தருக்கு என்று கொடுங்க. கொடுங்கள் அப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள் கொடுக்கப்படும் இருக்கு. நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, கருத்தா ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணா கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்தா கொடுக்க மனசு இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் ஜெபம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேற ஒன்றுத்தையும் அவங்க பார்க்கல, வேற ஒன்றையும் அவங்க அடையல. ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற வேதம் சொல்கிறது. ஆகையினால வாரி இறைக்கிறது, வாரி இறைக்கிறதுன்னு அர்த்தம் தெருவில் இறைக்கிறதா அப்படி இல்லை, எல்லாருக்கும் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. உங்களால் இயன்ற அளவுக்கு என்ன செய்யுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒன்றை நீங்கள் செய்யணும், கொடுக்கிற போது இந்த வசனத்தை நினைவு கூறணும். ஹல்லேலூயா.
கிடைக்குமோ கிடைக்காதோ, வருமோ வராதோ, நடக்குமோ நடக்காதோ, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. வசனம் சொல்லிடுது, வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு அப்படின்னு சொல்லி. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, இறைக்கிற கிணறு தான் ஊருமா சொரக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கிணறு இறைக்க தான் அது என்ன பண்ணுமா, சொரந்துக்கிட்டே இருக்குமா. அந்த அடிப்படையில் தான் இந்த வசனம் சொல்லுது, வாரி இறைக்க என்ன செய்வாங்க, விருத்தி அடைவார்கள். அல்லேலூயா. அப்போ யாருக்கு நீங்கள் கொடுக்குற அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துடணும். நிறைய பேருக்கு ஜெபிக்கிற பழக்கம் வந்துருச்சு இல்லையா? ஜெபிக்கிற பழக்கம் நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் நிறைய பேருக்கு என்ன பழக்கம் இல்லை, கொடுக்குற பழக்கம். நல்லா பாடுறாங்க ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நல்லா தேவனை துதிக்கிறாங்க ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நல்லா ஆண்டவரை கைத்தட்டி ஆராதிக்கிறாங்க, நல்ல வசனம் கருத்தாக வாசிக்கிறாங்க ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கணும், வாரி இறைக்கிற அளவுக்கு கொடுக்கணும். அதில் நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ளணும். ஒரு பக்கம் பிசாசு வந்து கபடத்தை கற்றுக் கொடுப்பான், இருக்கிறதே கொஞ்சம், அதை நீ கொடுத்துட்டா என்ன பண்ண போகிற அப்படின்னு. இதை கொடுத்துட்டா நாளைக்கு என்ன செய்வேன், இதை கொடுத்துட்டா அடுத்தது என்ன செய்வேன் அப்படின்ட்டு சொல்லி அவன் நமக்கு சில நேரங்கள் ஆலோசனை கொடுப்பான். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எதனால கொடுக்கணும்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தில் கொடுக்கணும். ஊரில் இருக்கிற நிறைய மனுஷர்கள் வாரி வாரி கொடுத்துட்டு நீ ஒன்றும் இல்லாமல் ஆண்டி அணிக்கிறாங்க, பார்க்குறோமா இல்லையா? அள்ளி அள்ளி சொந்த பந்தங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க. அப்படி இல்லை. நிறைய மனிதர்கள் சமுதாயத்தில் பார்க்குறோம், நிறைய சொந்தக்காரங்களுக்கும் ஜனங்களுக்கும் போகிற வரவங்களுக்கும் நிறைய வாரி கொடுத்துட்டு, நிறைய அவங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க. அவர்கள் எதை நம்பி அப்படி செய்தாங்களோ தெரியாது. ஆனால் நமக்கோ கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி இந்த வசனத்தின்படி செய்யும்போது இந்த வசனத்தின்படி நமக்கு அது என்ன செய்யப்படும், நிறைவேறும். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன ஆணையிட்டிருக்காரு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். அப்போ வாரி இறைக்கிற போது இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிசினித்தனம் பண்ணி என்னத்தை அடைகிறாங்களா, வறுமை அடைவாரும் உண்டு. பிசினித்தனம் பண்ணால் என்னத்தை கண்டடைய முடியும், வறுமை தான். அதனால யாரும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பிசினித்தனம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச அந்த எந்த பிள்ளைங்களும் இல்லை தான், ஆனாலும் அப்படி இல்லாதபடிக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. பிசினித்தனம் பண்ணுற பிள்ளைகள் நம்ம சபையில் யாரையும் நான் பார்க்க முடியல. ஆனாலும் கர்த்தர் உங்களை இன்னும் அதில் விருத்தி அடைய பண்ணுவாராக. நீதிமொழிகள் 13:11 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். இரண்டாவது ஆலோசனை சொல்லப்படுகிறது, விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக வஞ்சனை செய்யாத, குறுக்கு வழியில போகாத, எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது முன்னாடி வரணும், எப்படியாவது நம்ம மேலே வரணும், எப்படியாவது நம்முடைய வாழ்க்கை தரம் உயரணும் என்று சொல்லி வஞ்சனை பண்ணி முன்னாடி வந்துடாத. குறுக்கு வழியில போய் சம்பாரிச்சு முன்னுக்கு வந்துடலான்று நினைக்காத. கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். கைப்பாடாய் சேர்க்கிறதுனா என்ன அர்த்தம், நேர்மையான வழியில், அது கொஞ்சமாக வந்தாலும் வரட்டும், அதிகமாக வந்தாலும் வரட்டும், நேர்மையாகவே என்ன பண்ண, வேலை செஞ்சு சம்பாதி. நேர்மையாக சம்பாதிக்கிறதுலே சரியாக நடந்துக்க, நேர்மையாக சம்பாதிக்கிறதுல காணிக்க போடு, நேர்மையாக சம்பாதிக்கிறதுல தசமம் பாகம் போடு, நேர்மையாக சம்பாதிக்கிறதுல குடும்பத்தை நடத்து, நேர்மையாக சம்பாதிக்கிறதுல நன்மை செய்ய, நேர்மையாக சம்பாதிக்கிறதுல ஏழைகளுக்கு இறங்கு, நேர்மையாக சம்பாதிக்கிற இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவு. அப்போ இந்த நேர்மையாக கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். அல்லேலூயா. சைடில் குறுக்கால போயிடக்கூடாது, ஷார்ட்கட்டில் நுழைஞ்சிடக்கூடாது, தவறான பாதையில் போய் சம்பாதிச்சு இப்படியே சம்பாதிச்சு போனால் வேலைக்கு ஆகாது. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், மாதம் 10,000 ரூபாய் தான் சம்பளம் தராங்க, மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம், செலவுகள் நிறையா இருக்குது, தேவைகள் நிறையா இருக்கிறது. அதனால் 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தால் நம்ம என்றைக்கு தான் முன்னேறது? நமக்கு மேலே இருக்கிறவங்கள என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் லஞ்சமும் வாங்கி சம்பாதிக்கிறாங்களே, அதுபோல் நாமளும் கொஞ்சம் என்ன பண்ணிடலாம், குறுக்கு வழியில் புகுந்து கொஞ்சம் லஞ்சம் வாங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி, அப்படிப்பட்ட குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற புத்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ரெண்டாவது இன்னொரு குறுக்கு வழி என்ன தெரியுமா, அதிர்ஷ்டத்தை நம்புறது, குழுக்கள் சீட்டு முறையில்
ஏதாவது நமக்கு பரிசு விழும் அப்படின்னு சொல்லி அந்த வழியில் சம்பாதிக்க முயற்சி செய்கிறது. லாட்ரி சீட்டு எடுத்து அதில் நமக்கு ஏதாவது லட்சங்கள் கோடி விழும், அதில் நம்ம முன்னுக்கு வந்தலான்னு அதில் முயற்சி பண்ண கூடாது. அல்லேலூயா. அநியாயத்தின் வழியில் சம்பாதிக்க முயற்சி பண்ணக்கூடாது. இந்த நிறைய பேர் இந்த பிஸ்னஸ், அந்த கமிஷன் பிஸ்னஸில் இறங்குறது. ஒரு ரூபாயை சம்பாரிச்சு வந்தால் வேலைக்கு ஆகாது, 100 ரூபா சம்பாரிச்சாலும் வேலைக்கு ஆகாது. அப்படியே இந்த பிஸ்னஸில் இறங்குறோம், 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம், 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம், 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நிறைய இந்த மனைகள் விற்பனைகள் அந்த வழியில் நிறைய பேர் இறங்கிறாங்க. பிளாட்டு சேல்ஸ் பண்ணுறதுல அதில் நிறைய பேர் இறங்கி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் என்னது, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு ஜங்கிலி ரம்மி அதில் இறங்கிறது. என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? சீட்டாட்டம், சூதாட்டத்தில் இறங்கி அதில் ஏதாகிலும் முயற்சி செஞ்சு ஏதாகிலும் ஒரு அமௌண்ட்டை பெருசாக தட்டலாம், வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லி. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு என்னைக்கு முன்னேறது, என்னைக்கு பிழைக்கிறது ஆகியனால என்ன செய்யலாம், ஒரு ஷார்ட்கட் வழியில் நுழைஞ்சி அதிக வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்ட்டு சொல்லி தப்பான வழியில் நுழைஞ்சி தவறான சம்பாத்தியத்தை பார்த்து இன்றைக்கி நிறைய குடும்பத்துக்கு என்ன செய்கிறாங்க, அழிவை வருவித்து கொள்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிற, அதனால் தங்களை அநேகர் உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால கைப்பாடாய் சேர்த்து அதில் என்ன செய்யணும், விருத்தி அடைய வேண்டுமே தவிர வஞ்சனையால் தேடி என்ன செய்யக்கூடாது, விருத்தி அடைய உலகத்தின் சிந்தனை நமக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே உலகத்தின் சம்பாத்தியங்கள், அதாவது இன்றைக்கு பொருளாதாரத்திலும் வருமானத்திலும் நம்ம நேர்மையான வழியில் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்து சம்பாதிக்க வேண்டுமே தவிர வஞ்சனையால் தேடி விருத்தி அடைய நினைக்க கூடாது. அல்லேலூயா. அது கொஞ்சம் ஸ்பீடாக விருத்தி அடைகிற மாதிரி தெரியும். அது எவ்வளோ ஸ்பீடாக விருத்தியை கொண்டு போச்சோ அவ்வளோ ஸ்பீடுக்கு என்ன பண்ணிடும், கீழே கொண்டு வந்துடும். அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் கைப்பாடாய் சேர்த்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து தான் விருத்தி அடைய வேண்டுமே தவிர தவறான வழியில் என்ன செய்யக்கூடாது, விருத்தி அடைய பார்க்க ஆசைப்படக்கூடாது. ரெண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு ஒரு விருத்தி தேவை. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6:7. அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. போதும். நம்முடைய வாழ்க்கையில அடுத்தது எது விருத்தி அடையணும், தேவனுடைய வார்த்தை விருத்தி அடையணும். கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். இருக்கிற வசனம் கொஞ்சமே போதும்னு நினைக்கக்கூடாது. வசனத்தை நிறைய கற்றுக்கொள்ளணும், நிறைய மனப்பாடம் பண்ணணும், நிறைய விசுவாசிக்கணும், நிறைய வசனங்களை படிக்கணும், நிறைய வசனங்களை தியானிக்கணும், நிறைய வசனங்களை பேசணும், நிறைய வசனங்களை பிரசங்கிக்கணும். வசனத்தில் நம்ம என்ன செய்யணும், விருத்தி அடையணும். நிறைய வசனங்களை விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும், நிறைய வசனங்களை நம்முடைய இருதயத்தில் வச்சு சிந்தனை செய்யணும். அப்போ வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். பேசுகிற பேச்சு தான் நிறைய விருத்தி ஆகுது. நிறைய உலக காரியங்களும் உலக பிரகாரமான வார்த்தைகளும் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிற, அது இல்லை, அந்த விருத்தி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், விருத்தி அடைய வேண்டும். ரெண்டாவது விருத்தி அடைய வேண்டிய காரியங்கள் என்ன? ரோமர் 15:2 வாசிக்கலாம். ரோமர் 15:2. பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி பிரியமாய் நடக்க கடவன். அவர்களுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். அல்லேலூயா. எது வாசிச்சுங்க? ரோமர் 15:2. மறுபடியும் படிங்க. நம்மில் ஒருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானதை, ஒவ்வொருத்தருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானதை என்ன செய்யணுமா, நாடக்கடவோம் என்று வேதம் சொல்கிறது. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் எது விருத்தி அடையணும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிப்பது எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாம் பக்தி விருத்தியை
உண்டாக்காது. நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் அது பக்தி விருத்தி என்ன செய்யாது? உண்டாக்காது. அப்போ எது பக்தி விருத்தியை உண்டாக்குமோ அந்த காரியங்களை மாத்திரம் என்ன பண்ணலாம்? செய்ய கடவோம். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு பக்தி விருத்தி அடையணும், தேவனை அறிகிற அறிவுலை விருத்தி அடையணும், வசனம் விருத்தி அடையணும், நல்ல வார்த்தை விருத்தி அடையணும். அதே போல் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் நமக்கு என்ன தேவை? விருத்தி தேவை. அப்போ விருத்தி அடைவதை தான் தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். நம்ம இடத்துல அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ விருத்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. எதுலையாவது ஒன்று என்ன செய்யணும்? ஆண்டவர் விரும்புகிறபடி விருத்தி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒன்று நல்ல தேவனுடைய ஆசீர்வாதங்களில் விருத்தி அடைந்து பெருக செய்யணும். அதில் நீங்கள் ஆசைப்படணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அதுதான், உன் பிதாக்களுக்கு இட்ட ஆணையின்படியே உன்னை என்ன செய்வேன்? விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் விருத்தியை உண்டாக்குவார், பெருக்கத்தை உண்டாக்குவார். நம்ம அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.